இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவிப்பு. பிரதமர் அலுவலகம் தாக்கப்படவில்லை என மறுப்பு தெரிவித்த இஸ்ரேல். அமெரிக்க ஆதரவு நாடுகளில் உள்ள எண்ணெய் ஆலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் ஈரான். சவுதி அரேபியாவில் உள்ள அராம்கோ நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீதான தாக்குதலால் பதற்றம். ஓமன் அருகே எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான். கப்பலில் பணியாற்றிய இந்தியர் ஒருவர் உயிரிழப்பு. மேற்காசிய நாடுகளில் நீடிக்கும் போர் பதற்றம் காரணமாக 14 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்த கச்சா எண்ணெய் விலை. ஒரு பீப்பாய் விலை 12 விழுக்காடு உயர்ந்து $82.37 வர்த்தகம். இலங்கையில் எரிபொருள் விற்பனை நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள். மேற்காசிய போர் பதற்றத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சம். பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் தகர்ப்பு. ஈரான் அரசு தொலைக்காட்சி தகவல். குவைத்தில் உள்ள அமெரிக்கர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க அந்நாட்டு அரசு அறிவுறுத்தல். அமெரிக்க விமானம் விபத்துக்குள்ளான நிலையிலும் தூதரகம் அருகே தாக்குதல் நடந்ததாலும் உஷார் நிலை. ஈரானில் தொடக்கப்பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த மாணவிகளின் எண்ணிக்கை 185 உயர்வு. உலகையே அதிர வைத்த சோகம். இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலில் ஈரானில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 555 அதிகரிப்பு. காயமடைந்த 750 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக செம்பிறை சங்கம் தகவல். இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் உளவு பிரிவு தலைவர் ஜலால் பவுர் உசேன் கொலை. புலனாய்வுத்துறை துணை அமைச்சர் சையத் யக்யா ஹமிடியும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. ஈரான் மிகப்பெரிய வலிமையான நாடு என்பதால் இன்னும் 4 வாரங்களுக்கு கூட போர் நீடிக்கலாம். மோதல் தொடர்ந்தாலும் ஈரானுடன் சமரச பேச்சுவார்த்தைக்கு கதவு திறந்தே உள்ளது என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு. அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என ஈரான் பாதுகாப்புத்துறை தலைவர் அலி லாரிஜனி திட்டவட்டம். போரை நிறுத்த ஈரான் தீவிர முயற்சிகள் மேற்கொள்வதாக தகவல் வெளியான நிலையில் விளக்கம். ஈரான் மீதான போரால் வளைகுடா நாடுகளில் விமானங்கள் ரத்து. ஒரே நாளில் 1500 விமான சேவைகள் ரத்தானதால் பயணிகள் அவதி. துபாய், அபுதாபி உள்ளிட்ட நகரங்களில் சிக்கியுள்ள சுற்றுலா பயணிகளின் அறை வாடகையை ஏற்ற ஐக்கிய அரபு அமீரகம். விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் கேட்கும் நாள் வரை தங்க அனுமதிக்கவும் சொகுசு விடுதிகளுக்கு அறிவுறுத்தல். வளைகுடா நாடுகளில் தீவிரமடைந்துள்ள தாக்குதல். 16 லட்சம் தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தும் உறவினர்கள். ஈரான் தாக்குதல் நடத்தும் நிலையில் சவுதியில் உள்ள மெக்காவில் சிக்கியுள்ள தமிழக அரசின் தலைமை காஜி. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்த முதல்வர் ஸ்டாலின். வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சு.
ஈரான் தாக்குதல் நடத்தும் நிலையில் சவுதி, பஹ்ரைன் நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுகோள். மேற்காசிய போர் பதற்றம் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 6.8 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 1,25,280 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ வெள்ளி 3,15,000 விற்பனை. தலைமை யார் என்றே தெரியாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளது. சென்னையில் நடைபெறும் தலைமைத்துவ உச்சி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாம இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. டெல்லி சென்றார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. தொகுதி பங்கீடு தொடர்பாக அமித்ஷாவை சந்தித்து பேச திட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தாமதமாவது ஏன்? பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். இல்லை, இதுவரையிலும் தொகுதி பங்கீடு பற்றி எதுவும் பேசவில்லை. அதற்கான நேரம் இல்லை. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, காங்கிரஸ் இடையே தொடரும் இழுபறி. இரு கட்சிகளின் உறவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக, விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடக்கம். புதுச்சேரியில் 3 தொகுதிகளை கேட்டிருப்பதாக திருமாவளவன் பேட்டி. பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். ஒரு பொது தொகுதி உட்பட 2 தனி தொகுதிகள், 3 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். சங்கீதாவை விமர்சிப்பவர்களை கண்டிக்காமல் மௌனம் காப்பதா? தவிக தலைவர் விஜய்க்கு மாதர் சங்கம் கண்டனம். திமுகவுடன் பேரம் பேசும் கட்சி விசிக அல்ல என திருமாவளவன் பேட்டி. தங்கள் வலிமைக்கு ஏற்ப அதிகார பகிர்வு அமைய வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் பதில். நாங்கள் திமுகவோடு ஒரு பேரம் பேசுகிற கட்சியாக இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கான வெற்றி, தமிழக மக்களுக்கான வெற்றி. எங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து எங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டோம். திமுக துணை பொதுச் செயலர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது விழுப்புரம் நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பொது மன்னிப்பு கோரினார் மதுரை ஆட்சியர். நீதிமன்ற உத்தரவுக்கு வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் இருக்க நினைக்கவில்லை என்றும் நேரில் ஆஜராகி விளக்கம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் அருகே பூஜை செய்ய அனுமதி வழங்குவீர்களா? வருகிற 4ஆம் தேதி பதில் மனு தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு. தமிழக கோயில்களில் களை கட்டிய மாசி திருவிழா. பக்தர்கள் புடைசூழ நடந்த தேரோட்டங்கள்.